ஒத்த இன்ஃபெக்ஷன் வந்துடும், நான் அரசியலுக்கு வரலன்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க. கட்சிக்காக அன்று உழைத்த உன்னை எப்படி துரத்தி விட்டார்களோ இன்று என்னையும் துரத்தி விட்டார்கள், இது அடுக்குமா அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் படத்தை பற்றி டி ராஜேந்தர் விளம்பரம் கொடுத்தாரு. மையனாலே சுடுகாடு. இன்னைக்கு எந்த நேரம் சொன்னாரோ கட்சி சுடுகாட்டுக்கு போயிடுச்சா? எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாதுங்க. விஜய் காணாம போயிருவாரு. திமுக தானே எதிரியா நினைக்கிறீங்க, அண்ணா திமுக எதிரியா நினைக்கல இல்ல, சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது நீங்க இங்க கூட வாங்க. ஓப்பன்னீர்செல்வம் சொன்னார திமுகவுக்கு தாங்க வாய்ப்பு இருக்கு. இப்படி சொல்லணுமா? ஒரு அண்ணா திமுகல இருந்துட்டு இப்படி சொல்லலாமா சொல்லுங்க? விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கிறேன் அப்படின்ற நிகழ்ச்சியில குறி வச்சா தவற மாட்டேன், தவறுமானால் குறி வைக்க மாட்டேன், எம்ஜிஆருடைய டைலாக டிட்டோவா அப்படியே பேசுறாரு. தான் ஒரு எம்ஜிஆராவே நினைச்சுக்கிறாரு. அப்படி நடக்கும் நடைமுறையில சாத்தியமா? அதாவதுங்க, எங்க தலைவர் மர்மயோகி படத்துல சொன்ன பஞ்ச் டைலாக், அதாவது புரட்சி தலைவர் பஞ்சு டைலாக்குங்கிற, இப்பதான் அதுக்கு பேர் பஞ்சு டைலாக். அதுக்கு முன்னாடி அது வெறும் டைலாக் தான், தெரியுதுங்களா? அதுல கால நேர மாற்றங்கள்ல வந்த பேரு வேற லெவல்னு சொல்லுவாங்கல்ல. நான் சின்ன பையனா இருக்கும்போது எல்லாம் சூப்பரா இருந்தது, டக்கரா இருந்ததும்மா, சும்மா இருந்தது, அசத்திட்டாங்க அப்படிம்பாங்க. அந்த காலத்துல அருமையா இருந்ததுமாங்க. இப்ப வேற லெவலுங்கிறாங்கல்ல. அது மாதிரி வார்த்தை பிரயோகம் பஞ்சு டைலாக். அது சொன்னது என்னன்னா, கரிகாலன் குறி வைக்க மாட்டான், வைத்தால் குறி தவற மாட்டான். அவரோட வசனம் அது. கரிகாலன் குறி வைக்க மாட்டான், வைத்தால் குறி தவற மாட்டான். அப்படின்னா நான் குறியெல்லாம் வைக்க மாட்டாரு, வச்சுட்டா அடிச்சிருவாரு, அதுதான் அர்த்தம். அதை எம்ஜிஆர் அவர்கள், தலைவர் அவர்கள், தலைவர்னு சொல்ல மாட்டேங்கிறாரு, எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன வசனம் அதே தான். நான் என்ன சொல்றேன், அவரை எத்தனை பேர் தான் முதல்வர் அமைச்சர் தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க? அதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன், அதிமுக கூட வாங்கங்கிறேன். ரஜினிகாந்த் என்ன சொன்னாரு, ஏசி சண்முக ஐயாவோட காலேஜ் சிலை திறப்பு விழால, அவர் மாதிரி தமிழ்நாட்டை ஆண்டது யாரும் கிடையாது, நான் அரசியலுக்கு வந்து ஆட்சி அமைத்தால் நான் எம்ஜிஆர் கொடுத்த ஆட்சியை இந்த மக்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னாரா இல்லையா? ரஜினிகாந்த் சொன்னாரா இல்லையா? யுத்தம் இதே தான் சொன்னாரு. யுத்தம் நாள் குறிச்சாச்சுன்னா ஒரே அடிதான், நம்மள்ட்ட எல்லாம் பேச்சே கிடையாது, தூக்குறோம், வந்து உட்காடுறோம், மக்களுக்கு நல்லது செய்யறான்னாரு. அப்புறம் என்ன சொன்னாரு, எனக்கு இன்ஃபெக்ஷன் வந்துடும், நான் வரலன்னு போயிட்டாரு. ஒத்த இன்ஃபெக்ஷன் வந்துடும், நான் அரசியலுக்கு வரலன்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க. எம்ஜிஆர் தான் உதாரணமா சொன்னாரு. எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம்னே கட்சி வச்சிருந்தாரு பாக்கியராஜ். எம்ஜிஆர் வச்சிருந்தாரா? அது வந்து எங்க தலைவர் கலை வாரிசுன்னு அவர் அறிவிச்சார். கலை வாரிசுன்னு அறிவிச்சார், அரசியல் வாரிசுன்னு அறிவிக்கல, கலை வாரிசுன்னு அறிவிச்சாரு. அவர் என்ன ஒண்ணுமே இல்லாம பண்ணாரு. ராமராஜன், இப்ப இருக்கிற ராமராஜன் எங்க கட்சியில எம்பியா இருந்தாரு, அவரு ஒரு ஆசையில வந்து ஒரு அமைப்பா செயல்படுத்தினாரு. எத்தனையோ அது மாதிரி. என்ன டி ராஜேந்தர் இருக்காருல்ல, இப்ப சிம்புவோட அப்பா, அவர் வந்து எங்க தலைவருக்கு எதிராக என்னெல்லாம் பிரச்சாரம் பண்ண முடியுமோ புரூக்லின்ல இருக்கும்போது அவ்வளவு பிரச்சாரம் பண்ணாரு. தொப்பி தலையரை ஐஸ் பெட்டியில வச்சிருக்காங்க, அவரை நம்பாத, வரமாட்டார் அப்படின்னு சொல்லி மொழியை சிலிப்பி விட்டாரு, தெரியுதுங்களா? கருணாநிதி அவரை கிளீனா கைமா பண்ணி கட்சியை விட்டு தூக்கிட்டாரு. கட்சியை விட்டு தூக்கின அடுத்த நாள் தினத்தந்தியில விளம்பரம் கொடுக்குறாரு டி ராஜேந்தர். உலகம் சுற்றுமாலிமல்ல எம்ஜிஆரோட ஸ்டில் பார்த்துருப்பீங்களா, அப்படி பெரிய ஒரு கேப் வச்சு இப்படி கையை காட்டுற மாதிரி, அதை போட்டு அறிக்கை கொடுக்குறாரு. 1972 உலகம் சுற்றும் வாலிபன் படம் வெளியீட்டிற்கு என்ன தடையை அன்றைக்கு விதித்து உன்னை எழும்ப முடியாமல் செய்தார்களோ அதே கூட்டம் தலைவா என்னையும் இன்று துரத்தி விட்டது. கட்சிக்காக அன்று உழைத்த உன்னை எப்படி துரத்தி விட்டார்களோ இன்று என்னையும் துரத்தி விட்டார்கள், இது அடுக்குமா அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் படத்தை பற்றி டி ராஜேந்தர் விளம்பரம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் தாயக மறுமலர்ச்சி கழகம், அந்த கழகம், இந்த கழகம்லாம் ஒன்றும் லட்சிய திமுக என்னெல்லாம ஆரம்பிச்சாரு. ஒன்றும் இல்லாமல் இப்போ ட்ரம்ஸ் வச்சுட்டு இருக்காரு. ரைட்டா? அவரால் ஒன்றும் இல்லையா? அப்புறம் வேற யாரு? ரஜினிகாந்த் சொல்லியாச்சு. கமல் என்ன வாழுது, நான் எம்ஜிஆர் மடியில படுத்து புரண்டேன், எம்ஜிஆர் மடியில படுத்து புரண்டேன், எனக்கு நீச்சல் அடிக்க சொல்லி கொடுத்ததே அவர் தான். 2 கையை அப்படி வைப்பாரு, காலை சொல்லிடுறேன் சார், நான் தான், எனக்கு சொல்லி கொடுத்ததே அவர் தான். கருணாநிதி கொடுத்த டிவியை வந்து டார்ச் லைட்டை வச்சு உடைக்கிற மாதிரி உடைச்சாரா? நான் யார் சார்பும் கிடையாது, நான் யார் சார்பும் கிடையாது, நான் சென்டர். ஒரு பக்கமா போனாதான் என்ன யாரும் விமர்சிப்பாங்க, தெரியுதுங்களா? நான் வந்து மையம், சென்டர். ஆக்சுவலா கட்சி பேரே தப்பு. அது மையம்னா என்ன தெரியுமா? சுடுகாட்டுக்கு பேர் தான் மையம். இலங்கை தமிழர்கள்ட்ட கேளுங்க, மையவாடினா சுடுகாடு. இன்னைக்கு இந்த ஆள் வந்து போய் சேர்ந்தாரு, அவரது உடல், பூத உடல் வந்து யாழ்ப்பாணம் மையவாடிக்கு எடுத்து செல்லப்படுன்னு சொல்லி அங்கெல்லாம் போஸ்டர் ஓட்டுவான், தெரியுதுங்களா? மையம்னாலே சுடுகாடு. ஸோ இன்னைக்கு எந்த நேரம் சொன்னாரோ கட்சி சுடுகாட்டுக்கு போயிடுச்சா? அவரும் தான் சொன்னாரு. அவரோட ப்ரோக்ராமுக்கு பேர் என்ன தெரியுமா வச்சாரு? புரட்சி தலைவர் நடித்த படத்தோட பேரை வச்சாரு, நாளை நமதே. வச்சாரா இல்லையா? வச்சாருல்ல. அவர் காணாம போயிட்டாரா?
எத்தனையோ பேர் எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாதுங்க. விஜய் காணாம போயிருவாரு. இல்ல விஜயகாந்த கருப்பு எம்ஜிஆர்னாங்க. ஆமா, விஜயகாந்தா சொன்னாங்களா இல்லையா? கருப்பு தர்மம் பண்ணியிருப்பாரு, நல்லது பண்ணியிருப்பாரு, சாப்பாடு பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் எங்க தலைவருக்கு ஈக்குவலா தான் பண்ணார். நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அவர் வந்து இரக்கம் உள்ளவர். எங்க தலைவர் எப்படி கருணையோட வந்தவனுக்கெல்லாம் வந்து வயிறார உணவு கொடுத்தாரோ அதுல வந்து நம்ம கேப்டனுக்கு நிகர் யாருமே கிடையாது. ஆனால் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து அவரும் தன்னை கருப்பு எம்ஜிஆர்னாரு. ஆனா கால நேர மாற்றங்கள்ல அவங்களெல்லாம் வந்து நான் வந்து குறைச்சு நான் சொல்லவே இல்லை. அவர் வந்து செயல்பட்டாங்க. ஆனா வந்து தன்னைத்தானே எம்ஜிஆர்னு சொல்லி அந்த அளவுக்கு ஈக்குவலா வந்து ஆட்சியை பிடிச்சிடலாம்னா எங்க கூட தான் கூட்டணி வச்சு நாங்க அழகான ஒரு நிலைமையில அவரை வச்சோம். எதிர்கட்சி தலைவரை அம்மா தானே ஆக்கினாங்க. அதுக்கு எவ்வளவு பெரிய கௌரவம். விக்கிரவாண்டி தொகுதியில மட்டும் விருத்தாசலத்துல மட்டும் இருந்தவரை வந்து ஒரு பெரிய ஒரு போஸ்ட் கொடுத்து ரொம்ப அருமையான ஒரு நிலைமையில தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவருங்கிறது வந்து அமைச்சருக்கு நிகரான ஒரு கேபினட் ரேங்கில் உள்ள ஒரு போஸ்ட். அம்மா முதல்வர், கேப்டன் விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர். அப்படி ஒரு வசதி விட்டது அதிமுக தான். எல்லாருக்கும் வாழ்வு கொடுத்தது எங்க கட்சி தான். எல்லாருக்குமே இப்ப லெட்டர் பேர்டு கட்சிகளாக இருந்தவங்களுக்கு கூட தூக்கி நிறுத்தது அதிமுக தான். ஓகே, கடைசியா முடிக்கிறேன். இத்தனையோ பேர் சொல்றாங்க, அதுல சொன்னவர் தான் இதுல விஜய். நான் வந்து யாருமே யார வேணாலும் சொல்லலாங்க. ஆனா அவரும் இறந்து 1987 டிசம்பர் 24 எங்க தலைவர் போயிட்டாருங்க. எத்தனை வருடங்கள் ஆயிடுச்சு. இன்னும் பாருங்க அந்த பேர் நிக்குது பாருங்க. அப்ப வந்து பிறக்காத குழந்தைங்கள்ட்ட வந்து விஜயோட ஆதரவாளர்கள் அவ்வளவு பேர் யாரு? எல்லாம் 20 வயசு பையங்க, 25 வயசுக்குள்ள இருக்கிறாங்க. தெரியுதுங்களா? அவங்க வந்து எம்ஜிஆருடைய காலத்துல வந்து அவரோட அரசியல்கள் வந்து தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. சினிமா நடிகர், சினிமாவில் சாதிச்சிருக்கார், அவர் நல்லவருங்கிறதெல்லாம் தெரியும். அப்போ அவர் பட்ட கஷ்டம், அந்த கட்சியை வளர்க்கறதுக்கு அவர் எவ்வளவு துன்பப்பட்டாரு. கருணாநிதியோட அடக்குமுறையிலேருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து அதிமுக வந்து தான் போய் சேர்றந்தனி முதலமைச்சராகவே இருந்து ஒரு சாதனை படைச்சு தனக்கு அப்புறமும் ஒரு அம்மாவை கொண்டு வந்து அவங்களையும் பல தடவை முதலமைச்சராகி அதுக்கப்புறம் 3வது தலைமுறை இந்த கட்சியை உருவாக்குறதுன்னா சாதாரணமான விஷயம் இல்லை. அவங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனால் அவங்கள நான் இங்க என்ன சொல்றேன்னா, இவ்வளவு தூரம் சொல்றேன் இல்ல, அந்த ஆட்சி அவரை போல ஒரு ஆட்சியை கொடுக்கறதுக்கு எம்ஜிஆர் அன்னைக்கு கொடுத்தாருல, அம்மா கொடுத்தாங்களா, அது மாதிரி எடப்பாடியார் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நாங்க சீனியர், எங்களுக்கு வழிவிடுங்க, ஒரு வாய்ப்பை கொடுங்க. கொடுத்துட்டு எங்க கூட சேர்ந்து நீங்களும் வளருங்க. திமுக தானே எதிரியா நினைக்கிறீங்க, அதிமுக எதிரியா நினைக்கல இல்ல, சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது நீங்க எங்க கூட வாங்க. அதனால இவங்க போறவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் தனி, சரிங்களா? முடிவுகளை அவங்க நல்ல விதமா எடுக்கணும், எங்களுக்கு சாதகமா எடுக்கணும். ஓட்டு பிளவுக்கு இடம் கொடுத்துடாம எடுத்துக்கணும். ஆனா ஒரு மிதமிஞ்சிய கற்பனையில ஒரு எண்ண ஓட்டத்துல கூட இருக்கிறவங்கெல்லாம் சொல்லி உசுப்பி விட்டு ரணகலப்படுத்திட்டாங்கப்பான்னு சொல்லி வடிவேல்கிட்ட உண்டு இல்லை, அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஓட் பேங்கை வந்து சிதைச்சிடக்கூடாது. ஓட் பேங்க் என்னைக்கு யூஸ் ஆகணுங்க, நாட்டுக்கு நல்லதா நடக்கணும், ஒரு தீமை போய் நன்மை வரணும், அதுக்கு எல்லாரும் உதவணும். திமுக போய் அதிமுக வர்றதுக்கு ஒத்துழைக்கணும். அதனாலதான் நான் சொல்றேன், கொள்கையை பார்க்காதீங்க, ஜாதி பார்க்காதீங்க, மதம் பார்க்காதீங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எதையுமே பார்க்காதீங்க. ஒருத்தர் 4.5 வருஷம் நல்லா ஆட்சி கொடுத்துருக்காரு, அவர் தலைமையில ஒரு வாய்ப்பு கொடுங்க, மக்கள் கொடுத்துதான் பாருங்களேன். அந்த எண்ணம் போட்டு ரெக்வஸ்ட் 4.5 வருஷம் என்ஜாய் பண்ணிருக்கீங்கல்ல, புதுசா வந்து ஒருத்தர் இவர் எப்படி பண்ணுவார் நாங்க கேட்கலையே. 4.5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்டு இந்த ஜனங்கள். அவ்வளவுதான். கடன் ஒண்ணு போதுங்க. மக்கள் வந்து அரசாங்கத்தை வந்து நிதி ஆதாரம் வந்து கடனை பெருசா வாங்காம கவர்மெண்ட்டை ஓட்டுறது பெரிய விஷயங்க. எத்தனையோ சொல்லிட்டே போலாங்க. திமுகவோட மத்திய அமைச்சராக காந்தி செல்வன் இருந்த பொழுது காங்கிரஸ் கவர்மெண்ட்ல அந்த பில்லு பாஸ் ஆச்சு. தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ள செயல்படுத்தினது. உச்சநீதிமன்றத்துக்கு கேஸ் போட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்ல வந்து பாதிக்கப்பட்ட மாணவர்கள்லாம் சேர்ந்து மற்றவங்க நீட்டு வந்து வேணும்னு சொல்லி ஒரு குரூப் வந்து கேஸ் போட்டது. ஒரு மாணவர்கள் வேண்டாங்கன்னா ஒரு மாணவர் நீட்டு வேணும்னு கேஸ் போட்டான். இப்போ இருக்கார்ல காங்கிரஸ்ல சிதம்பரம், அவரோட துணைவியார் அம்மா நளினி அம்மாங்கிறவங்க தான் வந்து வாதாடினாங்க. வாதாடி எந்த காலத்திலையும் நீட்டை தமிழ்நாட்டிலேருந்து ஒழிக்கவே முடியாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஜட்ஜ்மெண்ட் அவங்க தான் வாங்கி கொடுக்குறாங்க. வெளியில் ப்ரெஸ்ஸில் வந்து அந்த அம்மா பேசினாங்க, கடவுளே வந்தாலும் இனிமேல் இந்தியாவிலேருந்து நீட்டை எடுக்க முடியாது. எப்படி? கடவுளே வந்தாலும் படைத்தவனே வந்தாலும் இந்தியாவில் நீட்டு இருக்கும். திமுகவோட கூட்டணி கட்சி காங்கிரஸ், அவங்க தான் சொன்னாங்க. திமுக தான் விதை போட்டுது. கடைசியில் என்ன ஆச்சுன்னா ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாச்சு, காங்கிரஸ்காரங்களே அதுக்கு வாதாடுறாங்க. அந்த ஸ்கீம் செயல்பாட்டில் இருக்குது. நாங்கள் வந்து இந்த பாதிப்புகள் மைனராக இருக்குங்கிறது எங்களுக்கும் தெரியுது. ஆனால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு சொல்லி இந்தியாவில் எந்த முதலமைச்சருக்கும் தோன்றாத ஒரு திட்டம் தானுங்க உள்ஒதுக்கீடு. உள்ஒதுக்கீடு கொண்டு வந்தாரா இல்லையா? உள்ஒதுக்கீடு கொண்டு வந்து எத்தனை குழந்தைங்க தெரியுமா வெறும் 1,50,000 எம்பிபிஎஸ் ஆனாங்க. ரைட்டுங்களா? ஆஸ் ஏ மீடியா பர்சனாலிட்டியாக தினேஷ் சார்ட்ட நான் வேண்டிக்கிறது ஒன்றே ஒன்று தான்,
நாங்கள் வந்து எந்த இதுலையும் யாரையும் போட்டியாவோ பொறாமையாவோ நினைக்கல. ஒன்று போல இருங்க. இந்த திமுக பிடியிலேருந்து மக்களை காப்பாற்றணும்னா எடப்பாடியாருக்கு பலம் கொடுங்க. பர்பஸ் வந்து இவங்களுக்கு யாருக்குமே வந்து திமுக போகணுங்கிற எண்ணத்திலே இல்லை. ஒரு டிடிவி தினகரனுக்கோ ஓ பன்னீர்செல்வத்துக்கோ செங்கோட்டையனுக்கோ யாருக்குமே திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அதிமுகவோட எதிரி. அம்மா வந்து உயிரை கொடுத்து இந்த கட்சியவும் ஆட்சியும் கொண்டு வந்திருக்காங்க, அதோட நீட்சி வரணும், அதை கண்டினியூ ஆகணுங்கிற எண்ணமே வரல. எடப்பாடியார் மேல அவங்களுக்கு ஒரு வெறுப்பு, ஒரு பொறாமை, இதுல அவரைத்தான் அவங்க குறியா நினைக்கிறாங்களே தவிர, அதனால அதிமுக தோக்கணும் அவங்களோட. இல்லாட்டி டிடிவி தினகரன் இந்த வார்த்தை ஏன் சொல்ல போறாரு? வரக்கூடிய தேர்தலில் வந்து திமுகவுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் ஓ பன்னீர்செல்வம் சொன்னாரு? திமுகவுக்கு தாங்க வாய்ப்பு இருக்கு. இப்படி சொல்லணுமா? ஒரு அதிமுகல இருந்துட்டு இப்படி சொல்லலாமா சொல்லுங்க? அதிமுகவே இல்லையே, வெளியே வந்துட்டாங்கல்ல. வெளியே அதைத்தாங்க சொல்ல வரேன். அந்த எண்ணம் எப்படி உங்களுக்கு வருது? அந்த மனசு, அதைத்தான் நான் சொன்னேன். ஒரு பதவியும் இல்லாம, ஒண்ணுமே இல்லாம 50 வருஷங்கள் இந்த கட்சிக்காண்டி விசுவாசிகளா இருந்து எத்தனை பேர் இருக்காங்க. கட்சி விசுவாசி நீங்கெல்லாம் எவ்வளவு பதவிகளை அனுபவிச்சிருக்கீங்க. கட்சி பார்க்கலாம் விசுவாசத்தை ஏன் விடுறீங்க? தனிப்பட்ட முறையில் உள்ள ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நீங்க நினைச்சது நடக்கலன்னொன்னே அதுக்காக வேண்டி கட்சியை பலி கொடுக்கணும்னு சொல்லி எடப்பாடியாரை வந்து இவ்வளவு தூரம் நீங்கெல்லாம் வெறுக்க வேண்டிய காரணமே இல்லையே. அதைத்தான் இப்ப கூட அதைத்தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். முடிக்கும் போது அதைத்தான் சொல்றேன். விஜய்க்கு நல்லது பண்ணணும், விஜய் கட்சிக்கு வந்து பெரிய ஆலோசகரா போகணும், விஜய் கட்சியில வந்து சேர்ந்து மக்களுக்கெல்லாம் தேனையும் பாலையும் ஓட வைக்கணும், அந்த எண்ணத்துல வந்து செங்கோட்டையன் அவர்கள் விஜயிடம் சேரவில்லை. எடப்பாடியாருக்கு பிரச்சனை பண்ணணும். எடப்பாடியார் வந்துடக்கூடாது, தெரியுதுங்களா? எடப்பாடியார் மறுபடியும் சிஎம் ஆகக்கூடாது. இதுதான் ஓபிஎஸோட எண்ணம், இதுதான் டிடிவியோட எண்ணம், இதுதான் செங்கோட்டையனோட எண்ணம், தெரியுதுங்களா? இவங்க அதுக்கு தான் செயல்படுறாங்க. இதுக்கு நீங்க திமுகலயே சேர்ந்துட்டு போலாமே. பார்க்கலாம் உங்களுடைய எண்ணம் எல்லாம் நிறைவேறுதா 2026ல, மக்கள் யாரை சூஸ் பண்றாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை ஒதுக்கி நாங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் ரொம்ப பொறுமையா பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க. எதிர்காலம் நல்ல வளமா இருக்கணும். மக்களும் நாங்க எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுப்பாங்கன்னு நாங்களும் நம்புறோம். எனக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த கருத்துக்களை பரிமாறுறதுக்காக எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த தினேஷ் சாருக்கும் மீடியாவுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி. வாழ்க தமிழ்.